நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா நிஃப்டி தான். அதாவது நாளைக்கு மார்க்கெட்டில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிற மூமெண்ட்டை தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்மளால வீடியோ போட முடியல, அதுக்காண்டி சாரி ட்ரேடர், நான் அதை கேட்டுக்கிட்டேன். இப்போது நம்ம நிஃப்டியில் என்ன நடக்கு, நிஃப்டி என்ன தான்ப்பா நடக்குது, நிஃப்டி எப்படி என்ன மூமெண்ட், நாளைக்கு என்ன மூமெண்ட் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம இன்றைக்கி வீடியோவில் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் எனக்கு தெரிஞ்சு இந்த 1 வீக்காக இந்த மூமெண்ட்டில் தான் நடக்கும் அப்படிங்கிறது என்னோடய கணிப்புன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் ட்ரேடர்ஸ் இன்றைக்கி நம்மளோட. ஆனால் இன்றைக்கி ப்ராஃபிட் எடுத்துருக்கலாமான்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஒரு செல் என்ட்ரி கொடுத்துருக்கலாம். ஒரு செல் என்ட்ரி ஒரு ட்ரெண்ட் லைனில் தான் ஃபார்ம் ஆகியிருக்கான். அதனால் ட்ரெண்ட் லைன்லேருந்து ப்ராஃபிட் எடுத்தவங்க எடுத்துருக்கலாம். இன்றைக்கி அழகான ஒரு செல் என்ட்ரி, அதுக்கப்புறம் ஒரு பை என்ட்ரி போயிருக்கலாம். அதாவது இந்த இடத்துல ஏன் மார்க் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது ட்ரேடர்ஸ். பார்த்தீங்களா, இம்பேலன்ஸ் போட்டிருக்கோன்னா இங்கே ஒரு இம்பேலன்ஸ் இருக்குது. அதாவது மார்க்கெட் இப்போ என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மார்க்கெட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் போட்டிருக்க ஸ்ட்ரெச்சரே புரிஞ்சிருக்கும். ஒரு மூமெண்ட் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி நடந்துக்கிட்டு இருந்திருக்கு. அதில் ஃபிப் 1 ஃபிப் 2 நடந்திருக்கு. இப்போ ஃபிப் 2ங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஃபிப்பு. ஏன்னா அதோட ஸ்ட்ரெச்சர் நடந்து தான் பிரேக் அவுட் ஆகிருக்கு. தவிர அது ஸ்ட்ரெச்சர் நடந்ததுனால மார்க்கெட் இன்னொரு மூவுக்கு ப்ரைக்ரேஷன் ஆகி கொண்டிருக்கிறது. அதாவது இப்போ மூமெண்ட் நம்மளே பார்க்கணும். இப்போ மூமெண்ட் எப்படி இருக்குன்னா, இது ஒரு நம்ம ஸ்ட்ரெச்சர் நடந்த மாதிரியே இருக்குது. இது ஒரு ஹை டு லோ, சரிங்களா? ஹை டு லோ நடந்து திரும்பியும் ஒரு ரீக்ரேஷன் பாயிண்ட்டுக்கு இங்கே தான் வரணும். ஆனால் நமக்கு ரீக்ரேஷன் பாயிண்ட் இங்கே வரணும் அப்படின்னா இந்த ஹையை பிரேக் அவுட் கொடுக்கணும். இப்போ மார்க்கெட் எப்படி நாளைக்கு ஓப்பன் ஆக போகுது அப்படிங்கிறத விட நான் என்ன நடக்குன்னு இப்போவுமே சொல்லியிருந்தேன். இது ஒரு இம்பேலன்ஸாக ஆகிட்டு, இம்பேலன்ஸ் ஆனாம்போது இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரெச் நடந்திருக்கு. அதுக்கு மார்க்கெட் இங்கே இருக்குது. மார்க்கெட் இங்கே இருந்து இந்த ஹையை ஒன்று பிரேக் அவுட் கொடுக்கணும். அப்படி பிரேக் அவுட் கொடுத்துட்டுனா மார்க்கெட் அப்புறம் எங்கே போகுன்னு பார்த்தீங்கன்னா, ஹை, அப்புறம் ஒரு சின்ன கரெக்ஷன், அப்புறம் ஒரு இம்பேலன்ஸ், ரீசெட், இம்பேலன்ஸ், ரீசெட், கரெக்ஷன், அப்புறம் மார்க்கெட் ஸ்ட்ரெயிட்டாக அங்கே இருந்து இங்கே தான் வரணும். 7861 கரெக்ஷன், நம்மளோட 7861 கரெக்ஷன் தான் நம்ம எப்போவுமே எடுக்கிறது. 7861 கரெக்ஷனுக்கு வரணும். இந்த இடத்த நம்ம ஒரு டார்கெட் ப்ரைஸாக வச்சுக்கிடும். இந்த இடத்துல தான் மார்க்கெட் வரணும். இப்படி தான் மார்க்கெட் ஸ்ட்ரக்சரு இருக்குது என்னோட இது. ஆனால் இவ்வளோ பெரிய மூமெண்ட் நடக்கு. நான் மூமெண்ட் நடக்கிறத சொல்லிட்டேன், மார்க்கெட் இப்படி தான் நடக்கும் அப்படிங்கிறது. ஆனால் நாளைக்கு நடக்க போகிறத பார்த்து தான் மார்க்கெட் இந்த ஸ்ட்ரெச்சரில் போதா இல்லை வேறு எந்த ஸ்ட்ரெச்சரில் போகுதுன்னு நமக்கு தெரியும். அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க, இந்த இடத்துல ஒரு ஹை டு இங்கே ஒரு ரீகரெக்ஷன் ஆகிருக்கப்பா, இந்த இடத்த ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருக்கேன், இது ஒரு அப் ட்ரெண்டு தானே அப்படிமீங்க. அதாவது மூமெண்ட்டில் நல்லா பாருங்கள், இங்கே ஒரு லோ ஹை, ஹையர் லோ, ஹை, ஹையர் லோ, ஹை, லோயர் ஹை, ஹையர் ஹைன்னு அப்படி தான் கொடுத்துருக்கு மூமெண்ட்டு. நம்மளோட மூமெண்ட் இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுத்தா அப்படிங்கிறது ராங்கான இன்ஃபர்மேஷன். நம்மளுக்கு இங்கே தான் ஒரு லோவாக எடுத்துக்கணும். ஏன் லோவாக எடுத்துக்கணும்னா, இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணால் தான் டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நல்லா பாருங்கள், இந்த இடம் தான் ஒரு டவுன் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ். இந்த இடத்த பிரேக் அவுட் கொடுக்கணும் ஒன்று. இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணி தான் திரும்பி ரீக்ரெஷன் பாயிண்ட்டுக்கு இங்கே வரணும். அப்படி இல்லை, அப்படி இங்கேயே வந்துட்டு அப்படின்னா நேராக அப் ட்ரெண்டுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இப்போ மார்க்கெட் அதுவும் இல்லை, இந்த ரீக்ரெஷனும் கொடுத்துட்டு திரும்பி பிரேக் அவுட் ஆகிட்டு இன்னும் அப் ட்ரெண்டு தான், வேறு பாசிபிலிட்டிஸ் இல்லை, மேலே அப் ட்ரெண்டுக்கான பேரும். இப்போ இதுதான் மூமெண்ட் நடக்குது. நாளைக்கு ஏன் மார்க்கெட் மேலே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு இம்பேலன்ஸ் ஒன்று இருக்குது. இந்த இடத்துல இந்த கேண்டில் பாருங்கள், ஒரு க்ரீன் கேண்டில். மார்க்கெட்டும் ஒரு ஃபுல் பேக் கொடுத்துருக்கு. இந்த இடத்துல ஒரு இம்பேலன்ஸ்லேருந்து ஒரு ஃபுல் பேக் ஜம்முன்னு கொடுத்துருக்கான், ஜம்முன்னு போயிருக்கான் மேலே. இந்த இடத்த நம்ம நல்லா மார்க் பண்ணி என்ட்ரி எடுத்துக்கலாம். ஒரு பை என்ட்ரிலேருந்து இங்கே கூட செல் என்ட்ரி, பை என்ட்ரி கொடுத்து இங்கே செல் என்ட்ரி கொடுத்தா இதுலேயே நல்ல ப்ராஃபிட். ஏன்னா கேண்டில் ஸ்டிக் பாருங்கள், ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டில் ஸ்டிக், ஃபுல் பேக்லாம் நல்லா எகிரி இருக்கான். இல்லை இன்றைக்கி மார்க்கெட் இது பண்ணியிருக்கேன். நம்ம இந்த வாரம் ட்ரேடு எடுக்க போகிறதில்ல, அடுத்த வாரத்தில் தான் நம்ம ட்ரேடு. நம்ம எதுக்காண்டி இந்த வாரம் எடுக்கலாம், கொஞ்சம் சூழ்நிலை, அதனால தான் இந்த வாரம் எடுக்க முடியல. நெக்ஸ்ட் வீக் கண்டிப்பாக நம்ம ட்ரேட் எடுப்போம், கண்டிப்பாக நம்ம ப்ராஃபிட் போடுவோம். ஓகே, நம்ம அனலைஸ் எப்படின்னு பார்ப்போம். நீங்கள் ட்ரேடர்ஸ், நீங்கள் ஒவ்வொரு நாளும்
ட்ரேடு என்ட்ரி பண்ணிக்கிட்டே இருங்க, உங்கள் ப்ராஃபிட் போட்டுக்கிட்டே இருங்க, நான் உங்களுக்கு அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். இந்த இடத்த நம்மளுக்கு பிரேக் அவுட் கொடுக்கணும். பிரேக் அவுட் கொடுத்தா தான் அவ்வளோ ரீகரெக்ஷன் பாயிண்ட்டு நம்ம போட்டிருக்கோம். எல்லாமே உங்களுக்கு மார்க் பண்ணி தான் வச்சுருக்கேன். பாருங்கள், ரீகரெக்ஷன் கொடுத்துருக்கேன்னா இந்த லெவல் வர வரும். அதாவது இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணாத வரைக்கும் அங்கே போகாது. அப்படி போகாது. இந்த லெவலில் பிரேக் அவுட் ஆனால் இந்த லெவல் வர வரும். இந்த லெவல் பிரேக் அவுட் பண்ணால் இந்த லெவல் வரும். இந்த லெவல் பிரேக் அவுட் ஆகலைன்னா இந்த லெவல் வராது. இப்போ மார்க்கெட் இந்த 2 ஸ்ட்ரெச்சரையும் நான் சொல்லிட்டேன். மார்க்கெட்டில் நீங்கள் பொறுமையாக பையோ செல்லோ எடுக்கலாம். கரெக்டாக இந்த இடத்த பிரேக் அவுட் ஆகிட்டுனா கண்ணை மூடிட்டு நீங்கள் பை எடுத்துக்கிட்டே இருக்கலாம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். தப்பான இடத்துல எடுத்துட்டிங்கன்னா லாஸ் தான் ஆகும். வெயிட் பண்ணி அழகாக எடுக்கலாம். பை என்ட்ரி மட்டும் எடுங்க இந்த ஸ்ட்ரெச்சரை பிரேக் அவுட் பண்ணால். ஓகே ட்ரேடர்ஸ், நம்ம வீடியோ இன்றைக்கி அப்லோட் பண்ணிடுவோம். நாளைக்கு நீங்கள் வீடியோ பாருங்கள். நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்போர்ட் பண்ணுறதெல்லாம் நம்ம இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் எதுவும் இருந்துச்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு தீர்த்து வைக்கிறேன். இல்லைனா நம்ம இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணி அங்கே மெசேஜ் பண்ணாலும் பண்ணுங்கள். இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம இன்னும் அப்டேட் நிறைய கொடுக்கணும். இந்த எஸ்என் ட்ரேடிங் அகாடமி அப்படிங்கிறத இன்னும் அப்டேட் பண்ணணும்னு வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இயர்லேருந்து நம்ம இன்னும் கொஞ்சம் அப்டேட் பண்ணுவோம். இப்போவுமே நம்ம சேனலில் 28 சப்ஸ்கிரைப் வந்துட்டாங்க. நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் ஆரம்பித்ததுலேருந்து நான் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன், இவ்வளோ சப்ஸ்கிரைப் வருவாங்க அப்படின்னு. நிஜமாக சப்ஸ்கிரைப்லாம் வந்திருக்காங்க. என் சேனல் பார்த்துட்டு நிறைய பேர் இன்ஸ்டாகிராம்லலாம் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ இன்றைக்கி நல்லா ப்ராஃபிட் பண்ணேன் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. எனக்கு கொஞ்சம் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்றைக்கி. ஏன்னா நான் அவங்க ப்ராஃபிட் பண்ணும்போது அவங்க சொல்லும்போது அந்த விதமே அழகாக இருந்துச்சு. ப்ரோ இன்றைக்கி நான் ப்ராஃபிட் பண்ணுறேன் ப்ரோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நீங்கள் ப்ராஃபிட் பண்ணணும் தான் நானே எதிர்பார்க்கேன். யாருமே லாஸ் வரக்கூடாது. ஏன்னா லாஸுங்கிறது நம்ம மார்க்கெட்லேருந்து சம்பாதிக்க தான் வந்திருக்கோம். யாரும் மணி மேக் பண்ண தான் வந்திருக்கோம், மணி லெஸ் பண்ண வரல. ஆனால் எவ்வளோத்துக்கு மணி மேக் பண்ண முடியுமோ அவ்வளோத்துக்கு நீங்கள் பொறுமையாக இருக்கணும். நீங்கள் பொறுமையாக இல்லைன்னா மார்க்கெட்லேருந்து கொஞ்சம் தள்ளி இருந்துருங்க, அவ்வளோதான். வாட்சஸ் மட்டும் பண்ணுங்கள். ஓகே ட்ரேடர்ஸ், நான் பேசிக்கிட்டே தான் இருப்பேன். ஓகே ட்ரேடர்ஸ், நீங்கள் நல்லபடியாக நாளைக்கு ப்ராஃபிட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டு பொறுமையாக இருந்து என்ட்ரி பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நல்லபடியாக ப்ராஃபிட் பண்ணுறத விட பொறுமையாக இருந்து என்ட்ரி பண்ணணும். நமக்கு அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயமே. சரி, ஓகே ட்ரேடர்ஸ், குட் நைட்.